இந்த சுற்றுல அடுத்ததாக வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர் ராஜயாழினி. வாங்க. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் ராஜயாழினி சிறப்பாக பேசுவீங்க அப்படின்னு நேயர்கள் நீங்கள் பேச வந்த உடனே தொலைக்காட்சி பக்கத்தில் வந்துட்டாங்க. மறத்தல் தகுமோ என்ன தலைப்பு? உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு குறித்து இன்றைக்கு ராஜயாழினி பேச தயாராக இருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன செய்திகளை சொல்ல போகிறாங்கன்னு கேட்க உள்ளபடியாக ஆவலாக இருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜயாழினி. நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உப்பு சத்தியாகிரகத்தை மறத்தல் தகுமோ? அந்நியர்களை விரட்ட அண்ணல் மேற்கொண்ட தண்டி யாத்திரை. அண்ணல் நடந்த திசைகளெங்கும் அகிம்சை நடந்தது. உப்பு வரியை தப்பு வரியாக விதித்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம். 1930ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக உள்ளுக்குள் பொறுமிக் கொண்டே இருந்தனர். அந்த நிலைமையில் காந்திக்கு கிடைத்த ஒரே ஆயுதம் உப்பு. ஆங்கிலேயர்களின் வருமானத்தில் 10% இந்திய உப்பால் தான் கிடைத்தது. ஆங்கிலேயர்கள் உப்பிற்கு வரி மட்டும் விதிக்கவில்லை, உப்பிற்கு உரிமை கோரினர். வேறு யாரும் இந்த உப்பை உற்பத்தி செய்வதோ அல்லது உடமையாக வைத்திருப்பதோ குற்றம் என்று ஆங்கிலேய அரசின் சட்டம் சொன்னது. மனிதர்களுக்கு காற்று, நெருப்பு, நீருக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான ஒன்று உப்பு என்று கருதிய காந்தியடிகள் அந்த உப்பு ஒவ்வொரு ஏழை இந்தியனின் சுதந்திர உரிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்காகத்தான் மார்ச் 12 குஜராத்திலிருந்து 78 பேருடன் தொடங்கிய பயணம் ஏப்ரல் 6 1930ஆம் ஆண்டு தண்டியின் கடற்கரையை காந்தி வந்தடைந்தார். நாடு முழுவதும் 80,000 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த கடல் அலையின் ஓரம் இருந்த உப்பை அள்ளி தன் கைகளை உயர்த்துகிறார். அது இந்த இந்திய தேசத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு ஒரு அழுத்தமாகவே இருந்தது. அந்த ஒப்பில்லாத சமுதாயத்திற்கு சரித்திர சாட்சியாக உப்பு சத்தியாகிரகத்தை தான் சொல்ல முடியும். இதனை நேரடியாக கண்ட அமெரிக்க பத்திரிகையாளர் வெப்மில்லர் எழுதியதை படித்தால் இன்றும் உப்பு உறையும். குஜராத்தில் உள்ள தர்ஷனா தொழிற்சாலையை நோக்கி சென்றார்கள். அங்கு தயாரிக்கப்படும் உப்பை கைப்பற்றுவதுதான் திட்டம். அங்கு பேரணி நடத்தினார்கள். உப்பு ஆலையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிற சத்தியாகிரகிகளின் தலையில் லத்தியால் அடிக்கிறார்கள். மண்டை உடைந்தது, ரத்தம் தெரித்தது. ஒருவராக அப்படியே கீழே சரிகிறார்கள். அடுத்து வர வரிசைக்கும் தெரியும் அவர்கள் அடிக்கப்படுவார்கள் என்று. ஆனால் ஒருவர் கூட அந்த அடியை தடுக்கவில்லை. இப்படி அடிக்க அடிக்க மக்கள் அமைதியாய் திரண்ட தைரியத்தை கண்டு இந்த உலகமே வியந்து போய் நின்றது. உலகத்தினரின் கண்முன்னே தன் தார்மீகத்தை இழந்து நின்றது பிரிட்டன். காந்தியின் மந்திர அழைப்பிற்கு இந்த இந்தியாவே ரத்தம் சிந்த தயாரான போதுதான் இந்திய சுதந்திரத்திற்கான முதல் வெளிச்சம் தென்பட்டது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பார்கள். அதே போல உப்பு சத்தியாகிரகத்தையும் உள்ளளவும் நினைப்போம். உப்பு சத்தியாகிரகத்தை மறத்தல் தகுமோ என்று கேட்டு என் உரையை நமக்கு அகிம்சையின் வழியில் போராட கற்றுக் கொடுத்த காந்தி அவர்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜயாழினி உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற்று நிகழ்வை, அதை ஒட்டுன அந்த வரலாற்று சம்பவங்களை ஒரு சரித்திர பதிவாக இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது, நீங்கள் நடுவர்கள் இதயங்களில் எப்படிப்பட்ட ஒரு பதிவை இந்த பேச்சின் மூலமாக செய்திருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். உப்புதான் உணவின் சுவையை தீர்மானிக்கிறது. ஆனால் உன்னுடைய பேச்சு மூலமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு புது செய்தி என்ன என்றால், அன்றைக்கு உப்பு உணவின் தரத்தை மட்டும் சொல்லவில்லை, நம் சுதேசிய உணர்வின் தரத்தையும் சொல்லியது. உப்பு என்பதை வெறும் உணவாக மட்டும் பார்க்காமல் உரிமையாக பார்த்த அந்த மகான் காந்தியடிகளுக்கு நீ தந்த ஒரு சிறந்த அங்கீகாரம் உன்னுடைய இந்த பேச்சு. நன்றிங்க ஐயா. அந்த அளவுக்கு அடர்த்தியான தகவல்கள் உன்னுடைய இந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்கு சிறந்த ஒரு தோழமையாக உன்னுடைய அந்த ஆராய்ச்சி, அந்த மெனக்கெடல் அதுவும் உடன் பயணித்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சியாகவும்
தன்னம்பிக்கை ஊட்டுவதாகவும் இருந்தது. ஏன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இந்த தேசிய உணர்வோடு நிறைய தலைப்புகளை பேசுகிறாங்க. இந்த தலைப்பை உனக்கு தெரிவு செய்து தந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அதாவது உன்னுடைய பேச்சு நடுக உன்னுடைய அந்த நம்பிக்கை நன்றாக வெளிப்பட்டது. ஒரு ஆணித்தரமான முதல் தரமான பேச்சாக இருந்தது. ஒரு முடிவுரை போல சொல்லணும் அப்படின்னா நீ தந்த உப்பு பதமாகவும் இதமாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அப்படின்னா இப்போ நான் அவர் ஸ்டைலில் சொல்கிறேன், நீ இல்லாத பேச்சு தமிழ் எங்கள் உயிர் மூச்சில் குப்பையிலே அப்படிங்கிற மாதிரி நன்றி ஐயா. ரொம்ப ஒரு ஆணித்தரமாக இதை பேச்சை கேட்கும்போது என்னை போன்றவர்களுக்கு என்ன தோன்றதுன்னா, ஒரு தடவையாவது வேதாரண்யத்துக்கு போகாதவங்க போய் அந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்ததை நான் 8ஆம் வகுப்பில் ஒரு பேச்சு போட்டியில் வென்று கதர் கிராமத்துறையில் பணியாற்றிய என் தாயாரோடு போய் அந்த இடத்துல நின்று பரிசு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிட்டேன். அந்த வேதாரண்யத்தை ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். அண்ணல் காந்தி உப்புக்கு தேசத்தில் தன்னை விதையாக்கி கொண்ட வரலாறு என்பது ஒவ்வொரு இந்திய உணர்வுகளிலும் ஊட்டப்பட வேண்டிய உப்பு செய்தி. அதை ஊருக்கு உறக்க சொன்னாய். வாழ்த்து. பிரமாதம், பிரமாதம். சிறப்பான மதிப்புரைகளை 2 நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க. உற்சாகமாக ஒரு கைத்தட்டலோடு ராஜயாழினிக்கு வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். சிறப்பாக பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. மறத்தல் தகுமோ அப்படிங்கிற இந்த சுற்றுல இப்போது வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர் சிவானி. வாங்க சிவானி, அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்கி இந்த சுற்றுக்கு வந்திருக்கிற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர். எல்லா சுற்றுகள்லையுமே சிறப்பாக பேசக்கூடியவங்க. இந்த சுற்றுக்கு சிவானி உடல் நலம் குறைவாக இருக்கிற சூழல்லையும் வந்திருக்கிறாங்க. என்னால் முடிந்த உரையை வழங்குவேங்கிற நம்பிக்கையோடு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க சிவானிக்கு. இந்த சுற்று மறத்தல் தகுமோல என்ன தலைப்பு? கொரோனா போராளிகள். கொரோனா போராளிகள் அப்படிங்கிற தலைப்புல பேசுவதற்கு சிவானி தயாரா இருக்கிறாங்க. உற்சாகப்படுத்த நாமும் தயாராக இருப்போம். சிறப்பா பேசுங்க, வாழ்த்துகள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏன் இராணுவ வீரர்களை மதிக்கிறோம் தெரியுமா? அவர்கள் போருக்கு செல்கிறார்கள் என்பதனால் மட்டும் இல்லை, போர்க்களத்தில் மரணம் காத்திருக்கிறது என்று அறிந்தும் செல்கிறார்களே, அந்த வீரத்தை தான் நாம் கொண்டாடுகிறோம், போற்றுகிறோம். இந்த கொரோனா தொற்று நோய் உலகையே போர்க்களமாக மாற்றி போட்டது, உலகையே புரட்டி போட்டது. அனைவரும் துயரத்திற்குள்ளானார்கள். ஆனால் அப்போது கூட இறப்பவர்கள் நாமாக இருந்தாலும் வாழ்பவர்கள் அவர்களாக இருக்கட்டும் என்று எத்தனையோ பேர் நமக்காக போராடி கொண்டிருந்தனர். கொரோனா தொற்று நோய் வந்தவர்களை பார்த்தால் நமக்கும் வந்துவிடும், அவர்கள் மூச்சு விடும் காற்றை சுவாசித்தால் நமக்கும் அந்த நோய் வந்துவிடும் என்று பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். நான் தீண்டாமையை என் பாட புத்தகங்களில் படித்ததுதான் உண்டு, ஆனால் அதை என் நிஜ வாழ்க்கையில் பார்த்து அனுபவித்தது கொரோனா காலகட்டங்களில் தான். ஒரு தனி மனிதரை பார்க்க அஞ்சி பயந்து ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், தனித்தனி தீவுகளாக. ஆனால் அப்போது கூட தொட்டு மருத்துவம் செய்தால் அழிவு காத்திருக்கிறது, மரணம் காத்திருக்கிறது என்று அறிந்தும் மருத்துவர்கள் மருத்துவம் செய்தனர், செவிலியர்கள் சேவை செய்தனர். ஓய்வெடுக்காமல் நாம் வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்று கால் கடுங்க பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் காவலாளிகள். நோய் தீவிரமடையாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு நிமிடமும் குப்பைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் துப்புரவு பணியாளர்கள். இவர்களை எல்லாம் நம்மால் நிச்சயம் மறக்க முடியாது. நமக்கு அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்பட்ட போதெல்லாம் உடனே வந்து கொடுத்தார்களே வணிகர்கள், அவர்கள் எனக்கு வணிகர்களாக இல்லை, அம்மாவாக அப்பாவாக உறவினர்களாக பிள்ளைகளாகத்தான் தெரிந்தார்கள். அங்கு அந்த வணிகத்தை கடந்து ஒரு தாயுள்ளத்தோடு இருக்கும் அன்பை தான் நான் பார்த்தேன். மறக்க முடியாதவர்களை எல்லாம் கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடித்த பிறகு மலர்களை தூவி வாழ்த்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் ஒரு உண்மை சம்பவம் ஒன்று இருக்கிறது. இரவு பகல் பார்க்காமல் முகம் சுளிக்காமல் தொற்று நோயாளிகளுக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் ஒரு செவிலி. ஒரு நாள் அவளுக்கே அந்த நோய் வந்தது. அந்த மருத்துவமனையில் அவளை குணமடைந்த பிறகே வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அவள் தங்கியிருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அவளையும் அவள் வீட்டையும் தனிமைப்படுத்தினார்கள். பல மாதங்களாக தொற்று நோயாளிகளை சுற்றி இருக்கும் போதே வராத அந்த மன அழுத்தம்
ஒரு சில நாட்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது அவளுக்கு வந்தது. இறந்து போன உடல்களை வாங்க வராமல் இருந்த அனாதையாக விட்ட உறவுகள் ஒரு பக்கம், ஏன் அரசு கூட குடும்ப உறுப்பினர்களின் உடலை பார்க்க கூடாது என்று சட்டம் விதித்தார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. அப்போது இறந்து போனவர்களை தம் வீட்டில் இறந்து போனவர்களாக நினைத்து தொட்டு அடக்கம் செய்து இந்த மண்ணுள் அடக்கமானவர்கள் எத்தனை எத்தனை பேர். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரிந்த மிக கொடூரமான வியாதி கொரோனா என்று. ஆனால் அதற்கு கூட நாம் மருந்து கண்டுபிடித்து விட்டோம். நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய வியாதி மறதியும் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்புவதும் தான். வீடு மறந்து, மனைவி மறந்து, வாழ்க்கை துறந்து, அனைத்தையும் மறந்து நமக்காக பணிபுரிந்தவர்கள் இவர்கள். இந்த உயிரே இன்று இவர்களால் தான் இருக்கிறது. இவர்களுடைய சேவையை நம்மால் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. எனவே என்னுடைய இந்த பேச்சை கொரோனா காலகட்டங்களில் சேவை செய்தவர்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடல்நிலை நலிவுற்றிருந்த போதும் கூட நம்பிக்கை நலிவுறாமல் இந்த மன்றத்தில் வந்து உற்சாகமாக பேசியிருக்கிற சிவானிக்கு பலத்த கைத்தட்டல்கள், வாழ்த்துகள், பாராட்டுகள். சிறப்பாக பேசி முடிச்சிட்டீங்க. தொடர் இருமல் இருந்தது, ஆனாலும் கூட சிறப்பாக, சோர்வு இருந்தாலும் கூட நம்மளை சோர்வடைய செய்யாத ஒரு உரையை வழங்கியிருக்கிற சிவானிக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். இந்த கொரோனா போராளிகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைவு கூர்ந்ததற்காகவே வாழ்த்துக்கள். நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். சில பேச்சுக்கு நீண்ட விளக்கம் தரணும், சில பேச்சு மனசில் அப்படியே எடுத்துட்டு கீழே விழாமல் எடுத்துகிட்டு போகணும். அன்னை தெரசா ஆசிரமத்தில் செய்ததை என்னுடைய அன்பு பிள்ளை அரங்கத்தில் செய்து அதிர வைத்திருக்கிறாள். நீண்ட வாழ்த்து. அண்ணனுக்கு நன்றி. அற்புதமான எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். உடல் பலம் குன்றி இருந்தாலும் மனபலம் மேலோங்கி இருந்தால் இருமல் என்ன, தும்மல் என்ன, காய்ச்சல் என்ன, அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் என்று நீ நிரூபித்து விட்டாய். அந்த ஸ்பிரிட், அந்த வெறிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் உனக்கு. ரொம்ப சிறப்பான பேச்சு, சந்தேகமே இல்லை. சங்கரா டிவி இந்த களம் இருக்கு இல்லையா, இந்த களம் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு வரலாற்று பெருமையை அடைந்திருக்கிறது என்று நான் சொல்வேன். ஏனென்றால் மறத்தல் தகுமோ அப்படிங்கிற தலைப்பில் ஒரு களஞ்சியம் போல, ஒரு கதம்பம் போல நிறைய தலைப்புகள். ஒரு பக்கம் குழந்தைகள் ரொம்ப கனமான தலைப்புகள் எடுக்கிறாங்க. கார்கில் போர், புல்வாமா தாக்குதல், கும்பகோணம் தீ விபத்து, ஆழி பேரலை, அப்படி எடுக்கிறாங்க. அதுவும் வரவேற்கப்பட வேண்டியது. இன்னொரு பக்கம் இப்போ நீ கொரோனா போராளிகள், ஒரு குழந்தை தீயணைப்பு வீரர்கள், ஒரு குழந்தை வாயிற் காவலர்கள் என்று எளிய மனிதர்கள். ஆனால் அவங்க தான் இந்த சமூகத்தினுடைய அஸ்திவாரம் போல. ஒரு கொடுமை தான், அஸ்திவாரம் போன்றவர்கள் கண்டுகொள்ளப்படாத ஒரு அவல நிலைக்கு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கண்டுகொண்டு இந்த மாதிரி பேச வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றி இருக்கிறது இல்லையா? 2 துருவங்களாக இன்றைய நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக ஒரு அற்புதமான விருந்தாக வந்திருக்கிறது. அதற்கு இந்த நிர்வாகத்துக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் சங்கரா டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வோ ஒரு சோர்வோ இல்லாமல், உன்னுடைய உடல் நலம் ஐயோ குன்றிவிட்டதே அப்படின்னு பயப்படாமல் தைரியமாக முன்வந்து நீ நினைத்ததை பதிவு செய்தாய் அல்லவா, அந்த வீரத்துக்கும் துணிவுக்கும் பாராட்டுகள். என்றென்றும் இது உன்னுடைய துணையாகுக. வாழ்த்துக்கள். 2 நடுவர்களுக்கும் அற்புதமாக இந்த பிள்ளைகளை அன்பான வார்த்தைகளை சொல்லி வழிநடத்தியதற்காக ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றிகளை பரிசாக கொடுத்து சிறப்பாக பேசிய சிவானிக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வாழ்த்துக்கள். அற்புதமான தமிழில் அழகான சிந்தனைகளை இந்த குழந்தைகள் மறத்தல் தகுமோ அப்படிங்கிற சுற்றுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக இந்த மேடைக்கு பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம், அந்த போட்டியாளர் சரவண பவதாரணி, வாங்க. தொடர்ந்து நல்ல உரைகளை இந்த மன்றத்தில் வழங்குகிற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர் நீங்கள். இந்த சுற்றுல என்ன தலைப்பு? ஆழிப்பேரலையின் ஆர்ப்பரிப்பு. தொடர்ந்து வரலாற்றில் நாம் மறக்கவே முடியாத சில விடயங்களை ஏற்படுத்திட்டு போனதெல்லாம் இந்த பிள்ளைகள் பேச கேட்கிற போது அந்த நினைவுகள் திரும்பவும் வருது. அதில் நாம் செஞ்ச தவறுகளையும் சரி செய்யணும்னு தோணுது.
நீங்கள் பேசும்போதும் அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படும் என்கிற நம்பிக்கை இருக்கு. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மானிட சொந்தங்களே, டிசம்பர் 26 இன்றோடு 20 ஆண்டுகள். நினைத்தாலே நெஞ்சை பதற வைக்கும் மாழி பேரலையின் ஆர்ப்பரிப்பை மறத்தல் தகுமோ? மனதை பறிகொடுத்து மணிக்கணக்காய் கால் நனைத்து விளையாடும் கடல் அலை அன்று பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறித்த கோர விளையாட்டை தான் மறக்க முடியுமோ? சிப்பிகளுக்கெல்லாம் முத்து வழங்கும் கடல் எண்ணெய் என்று பல்லாயிரக்கணக்கான உயிர் முத்துக்களை அபகரித்து உடல்களை வெற்று சிப்பிகளாக்கி வீசி அடித்ததே. திடீரென்று எழுந்த ராட்சச அலை கண்டு துகைத்த மக்களின் அதிர்ச்சி கடல் அலையை விட எத்தனை மடங்கு பெரியதாயிருந்திருக்கும். பணமும் பொருளும் மட்டுமல்ல, பல பல ஆசைகளையும் கனவுகளையும் களவாடி சென்றதே. அதை தான் மறக்க முடியுமோ? மனிதனுக்கு எதை கற்றுத்தர இத்தனை கோரதாண்டவம்? மனிதா, உன் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை. உன் ஆணவம், அதிகாரம், பணத்துமர் என்று எதுவும் என் விஸ்வரூபத்திற்கு முன் நிற்க முடியாது என்பதை உணர்த்த இயற்கை நடத்திய ஒத்திகை. 7 தலைமுறைக்கு என்று சொத்து சேர்ந்தவன் போய் சேர்ந்து விட்டான். எல்லாம் எனக்கே எனக்கே என்றவர் மறுநாள் சோத்துக்கு கையேந்து வைத்து விட்டது. இயற்கையை மிஞ்ச யார் உலர்? ஆணவத்தால் ஆடிய ஆட்டமும் பேசிய வார்த்தையும் தேடிய செல்வமும் எங்கே போனது? பணத்தையும் பதவியையும் கட்டியால் ஆசைப்பட்டவன் உயிர் பிழைத்தால் போதும் என்று சடுதியில் எண்ண வைத்து விட்டது இயற்கை. வாழ்நாள் வகையளவு அறிஞரும் இல்லை என்ற நற்றினை குற்றை நினைவுபடுத்தியுள்ளது. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மையை வாழும் நமக்கு நிலையாமையே நிரந்தரம் என்று கற்றுக் கொடுத்துள்ளது. ஆனாலும் மானிடா, நீ மாறினாயா? இல்லை 20 ஆண்டுகளில் என்னை மறந்து விட்டாயா? பதவி புகழ் என்று அலைகிறாயே, நீ தோற்ற இடத்தை உணர்ந்தாயா? உன் பாவத்தை போக்க என் புனிதத்தை கெடுக்காதே. அரைத்தை தலைக்க செய்ய பார்க்கடலை கடைந்த போது அமிர்தமாய் வெளிவந்த நான் தான் அறம் தவறிய செயல்களை செய்யும் பொழுது ஆழி பேரலையாக ஆர்ப்பரித்தேன். இயற்கையை மிஞ்சி விஞ்ஞானத்தை வளர்க்க நினைக்கிறாயே, என்னை மீறி உன்னால் ஒன்றும் செய்துவிட முடியாது. 6ஆம் அறிவு பகுத்துணர்ந்து தெளிவதற்குத்தானே தவிர அடக்கி ஆள்வதற்கல்ல என்பதனை உணர்ந்து இனிமேலாவது புல் நுனிமேல் நீர் போல் நிலையாமையை என்றெண்ணி இன்னினிய செய்க அரவினை என்ற நாளடியாரை வழித்தொடர்வோம். நீர்மேல் குமிழிக்காயம், இது நில்லாது போய்விடும் நீ அறிமாயம் என்பதனை உணர்ந்து செயல்படுவோம். யாக்கை, செல்வம், இளமை, உயிர் என்றும் நிலைதாளுது என்பதனை உணர்ந்து இயற்கையை ஏற்று அறத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரவண பவதாரணி ஆழிப்பேரலையினுடைய ஆர்ப்பரிப்பு அது இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நேரில் பார்க்காதவர்களுக்கு நினைவூட்டுகிற மாதிரி உங்களுடைய பேச்சு இருந்தது. உங்களுடைய பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். உங்களுடைய பேச்சு முழுக்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அர்ப்பணிப்போட மெனக்கடலோட தயார் செஞ்சுருக்கீங்க உங்களுடைய உரையை என்பதை எங்களால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. உங்களுடைய அந்த உடல் மொழி, அந்த தன்னம்பிக்கை அது சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் ஆழிப்பேரலை, அந்த சுனாமி என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு தமிழ்ச்சொல் அதற்கு இருக்குது. ஆழிப்பேரலை என்று இன்னும் கொஞ்சம் ஆழம் இருந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி உங்களுடைய பேச்சில் ஒரு குறை குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எந்த அளவுக்கு நம்ம அந்த பேசு பொருளில் கவனம் செலுத்துகின்றோமோ அதுதான் நம்முடைய வெற்றியை இந்த தமிழங்கள் உயிர்மை இந்த போட்டியில் தீர்மானிக்கும் அடுத்தடுத்த கட்டங்களை. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாகத்தான் இருந்தது. இந்த குறைகளை திருத்தி கொண்டு நடைபோடுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அருமை குழந்தைக்கு எல்லாரும் ஒரு கை தட்டிடுங்க. ஆழிப்பேரலை குறித்து நீங்கள் பேசினது எங்களை பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு. சில விஷயங்களை ரீவைன் பண்ணி நம்ம மனசு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும்ல. அந்த மாதிரி சுனாமிங்கிற ஆழிப்பேரலை குறித்து உன்னுடைய பேச்சை எல்லாரும் போட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. வாழ்த்து. நன்றி ஐயா. நடுவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நினைவுகளை மீட்டு கொண்டு வருகிற ஒரு உரையை தொடர்ந்து நம்முடைய செந்தமிழ் செல்லங்கள் வழங்குறாங்க. சரவண பவதாரணி அந்த பணியை சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. மறத்தல் தகுமோ சுற்றில் அடுத்ததாக இந்த மேடைக்கு பேச இருக்கிற அந்த போட்டியாளர் சின்ன பிள்ளையா இருந்தால் கூட இவ்வளவு சிறப்பாக பேசுதே அப்படின்னு ஒவ்வொரு சுற்றுலையும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிற ஜாக்சிகா. வாங்க. சங்கரா தொலைக்காட்சியில் ஜாக்சிகா பேச போகிறாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் வீடுகளில் சங்கரா தொலைக்காட்சி முன்னாடி நாற்காலி போட்டு உட்காந்துட்டாங்க.
பேசாத பொருள் சுற்றுலையே ஜாக்சிகா அப்படி பேசுனாங்களே, அதையே இன்னும் மறக்க முடியலையே, அப்போ மறத்தல் தகுமோ சுற்றுல ஜாக்சிகா என்ன பேசுவாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்ன தலைப்பு? வாயிற்காவலர்கள். வாயிற்காவலர்கள். அவங்கள மறத்தல் தகுமோ அப்படின்னு சொல்லி ஜாக்சிகா பேச போகிறாங்க. என்ன பேச போகிறாங்க, எப்படி பேச போகிறாங்கன்னு கேட்க நாங்கள் ஆவலாக காத்திருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. வள்ளுவ பெருமானின் வரிகள்தான் எனக்கு நினைவு வருகிறது. அனுதினமும் நம் வாழ்வில் கலந்திருக்கும் அனைத்து பணிகளை பற்றியும் பேசுகிறோம். ஆனால் இப்புவிதனில் ஆட்சி, அரசு என்ற ஒன்று உருவான காலம் முதல் அன்று தொட்டு இன்று வரை நீக்கமர கலந்திருக்கும் வாயிற்காவலர்களை என்றேனும் நினைவு கூறியிருக்கின்றோமா? மறந்து விட்டோம் தானே. இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட நாம் யாரும் அவர்களை நினைப்பது என்ன? சிறிதேனும் முகம் கொடுத்தாவது பேசுகிறோமா என்று நம்மை நாமே வினா எழுப்பிக் கொள்ள வேண்டும். வாயிற்காவலர்கள் என்றாலே துச்சமாக எண்ணும் வழக்கம் தற்போது பரவி வருகிறது என்பது மறுக்க முடியாத, மறக்க கூடாத உண்மை. சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாமல் இரவு முழுவதும் கண் விழித்து காவல் காப்பதால் உறக்கம் தடைபட்டு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டாலும் தன் குடும்ப சூழ்நிலைக்காக ஓடிக்கொண்டிருக்கும் வாயிற்காவலர்களை நாம் மறத்தல் தகுமோ? குறித்த நேரத்தில் உடல் உபாதைகளை கூட வெளியேற்ற முடியாமல் நுழைவு வாயில் மட்டுமின்றி சுற்றுப்புறம் அனைத்தையும் எந்நேரமும் கண்காணிக்கும் வாயிற்காவலர்கள் உடுத்து முடையும் உண்ண உணவும் தாமே செய்து கொண்டு துன்பத்தை தமக்குள் வைத்து இன்பத்தை தன் குடும்பத்திற்கு அலைபேசி மூலம் அனுப்பும் வாயிற்காவலர்களை நாம் மறத்தல் தகுமோ? சிட்டுக்குருவியின் வீடு போல் 4 சுவற்றுக்குள் அடைந்து கொண்டு ராணுவ வீரர் நாட்டை காப்பது போல் எவ்விடத்தில் பணியோ அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் தனிமையின் நண்பனான வாயிற்காவலர்களை நாம் மறத்தல் தகுமோ? வயது முதிர்ந்த நிலையில் பெரிய அளவிலான மருத்துவ காப்பீடு கூட இல்லாமல், சிறப்பு ஊதிய தொகை கூட இல்லாமல் குடும்பத்தை விட்டு பணியே கதி என்று பணியாற்றும் வாயிற்காவலர்களை நாம் மறத்தல் தகுமோ? சிறிதளவு கண்ணயர்ந்தால் பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடும் என்று எண்ணி இரவு முழுவதும் கையில் ஒளிரும் விளக்கை வைத்துக் கொண்டு அலுவலகத்தையே வலம் வரும் வாயிற்காவலர்களை நாம் மறத்தல் தகுமோ? இது மட்டுமா? வாயிற்காவலர் என்ற ஒரே காரணத்திற்காக எத்தனை மகள்களின் திருமணம் நின்று நிற்கிறது என்பதை அறிவோமா? இல்லை, வாயிற்காவலர் என்பதற்காக எத்தனை சமூக இன்னல்களை அவர் சந்தித்திருப்பார் என்பதை அறிவோமா? இல்லை, வாயிற்காவலர் என்பதற்காக அலுவலகத்தில் எத்தனை அவமானத்திற்கு ஆளாகி இருப்பார்கள் என்பதை அறிவோமா? இல்லை, நமக்கு எங்கே எதனையெல்லாம் அறிய நேரம் இருக்கிறது? வாயிற்காவலர்களை நம் மூளையிலிருந்து நினைவு கூறவே நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. அவர்களின் நிலையை என்னவா நமக்கு நேரம் கிட்டிவிடப் போகிறது? பிழைப்பிற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு அலுவலக வாசலிலும் கால் கடுக்க காத்து நிற்கும் வாயிற்காவலர்களை நீங்கள் மறந்திருந்தால் சற்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 6 கோடி பெரியதா, இல்லை 6000 பெரியதா என்று கேட்டால் 6 கோடி மதிப்பின் அளவில் பெரியதாக இருக்கலாம். ஆனால் அந்த 6 கோடியவே பாதுகாக்கும் 6000 தானே இங்கு ஆகச் சிறப்பு. அன்பொழுக பேசி ஆற தெளிவ முடியாவிட்டாலும் புன்னகை சிந்தும் முகத்தையாவது அவர்களுக்கு காட்டுங்கள். அன்பு ஒன்றே அதில் பரவட்டும். அவர்களையும் சம மனிதர்களாக நடத்துங்கள். மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். மறத்தல் தகுமோ அப்படின்னு ஒரு சுற்றை நாம் கொடுக்குறோம். அதில் இந்த இளம் பிள்ளைகள் என்னென்ன தலைப்புகளில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது உள்ளபடியாக ஆச்சரியமாக இருக்குது. ஜாக்சிகா, வாயிற்காவலர்கள் குறித்து நீங்கள் பேசின இந்த பேச்சு உள்ளபடியே சிறப்பாக இருந்தது. அதுவும் கடைசியாக ஒரு சிம்பலில் உங்களுடைய அன்பை அவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல, அது இன்னமும் சிறப்பாக இருந்தது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள்கிட்ட கேட்போம். கண்ணா, இந்த தலைப்பை நீ தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? எங்க தாத்தாவும் ஒரு வாயிற்காவலர் தான், அதனால நாங்க இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். அற்புதம், அற்புதம். ஏன்னா நீ சொல்லுவது அனைத்துமே உண்மைதான்.
அவங்க இல்லாமல் எந்த ஒரு அலுவலகமோ அல்லது ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்போ நிறைய தனி வீடுகளில் கூட அவங்க நிறைய எண்ணிக்கையில் இருக்காங்க. ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்களை நாம் எண்ணங்களில் அதிகமாக சுமப்பதில்லை. உன்னுடைய அந்த பேச்சு அவர்கள் மீது நாம் அக்கறை காட்ட தவறிவிட்டோமோ என்பதை ஒரு மெல்லிய சாட்டையடி போல உணர்த்தியது. எளிய தலைப்பாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய பேச்சு அதை ஒரு வலிய தலைப்பாக நன்றி ஐயா. மாற்றிவிட்டது. தங்கு தடையற்ற அந்த ஒரு தன்மை உன்னுடைய பெரிய பலம். அதை இறுதி வரைக்கும் எப்போதும் விட்டு விடாதே. மேல்மேலும் மிளிர வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள், ஜாக்சிகா எப்படி பேசுனாங்க? ஜாக்சிகாவினுடைய பேச்சுக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய அன்பை கொடுத்தீங்களோ அது மாதிரி எங்கள் நடுவரும் உங்களுக்கு அன்பை வழங்கி இருக்கிறார். இப்போ வார்த்தைகளில் உங்களை அண்ணன் பாராட்டுவார். இதுதான் 2K கிட்ஸுங்கிறது. நாங்கள்லாம் 2Kக்கு முன்னாடி பிறந்தவங்க. அது சொல்லிட்டா வார்த்தையே வரக்கூடாது. அதாவது இந்த பிள்ளைய ஆற தழுவி கொஞ்சி முகர்ந்து ரசிக்கிறதை தவிர வேற ஒன்றுமே இந்த பேச்சில் சொல்ல முடியாது. நன்றி ஐயா. ஒரு வாயிற்காப்பாளன் பற்றி எல்லாம் சொன்னது பெருசு இல்லை. என்னுடைய அருமை சகோதரர் கேட்டது மாதிரி எப்படி இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த, என் தாத்தா இருக்காருங்கிறத அவர் ரொம்ப கூச்சி குறுகி சொல்லலை. ஒரு இராணுவ வீரன், ஒரு பெரிய கர்னலுடைய பேத்தி எப்படி பெருமையாக சொல்லுவாளோ, ஒரு வாயிற்காவலனுடைய பேத்திங்கிறத பெருமையாக சொன்னா நன்றி பாருங்க, ஐயா. அதுதான் பெருமை. இதுக்கெல்லாம் மதிப்பு ஒன்றுமே கிடையாது. போட்டாச்சு உனக்கு. அடுத்த 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 சுற்றுக்கு தயார்னு. நன்றி ஐயா. இரண்டு நடுவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பாக பேசி வாயிற்காவலர்களுக்கு இந்த மன்றத்திலிருந்து அன்பை வழங்கியிருக்கிற ஜாக்சிகாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நாங்களும் அன்பை பரிசாக்குகிறோம். வாழ்த்து. நன்றி ஐயா. நன்றி. மறத்தல் தகுமோ சுற்றுல மறக்க முடியாத உரைகளை இந்த இளம் பிள்ளைகள் பேச நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இந்த மேடையில் மறத்தல் தகுமோ அப்படின்னு பேச வருகிற அந்த போட்டியாளர் தளிர்மதியன். வாங்க. எல்லா சுற்றுலையும் இப்படி ஒரு சட்டை போட்டு அதை டக்கின் பண்ணி கையை மடிச்சு விட்டு ஒரு நல்ல உரைக்கு தயாராகி மேடைக்கு வந்துடுறது. இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் இருந்து நீங்கள் புதுசாக ஆரம்பிக்க போகிற கம்பெனி அதெல்லாம் வருமா? வரும். அந்த மாதிரி இருக்கு. சரி, மறத்தல் தகுமோல என்ன தலைப்பு? கும்பகோணம் தீ விபத்து. ஓ, அதை மறக்கிறது நியாயமா அப்படின்னு தளிர்மதியன் பேசி நாம் கேட்க போகிறோம். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு சிறப்பாக பேசுங்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். குட்டை பாவாடையும் மரைக்கால் சட்டையும் கபடமில்லா சிரிப்போடு கதை பேசி விளையாடி புத்தக பையை தோளிலும் கனவுகளை நெஞ்சிலும் சுமந்து கொண்டு காலையில் பூத்த புது ரோசாக்களாக அன்றும் வழக்கம் போல் பள்ளிக்கு வந்தன குழந்தைகள். அன்று 2004ஆம் ஆண்டு ஜூலை 16 வெள்ளிக்கிழமை காலை 9:15 மணிக்கு வழக்கம் போல் தொடங்கியது ஸ்ரீ கிருஷ்ணா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. வருகை பதிவு முடிக்கப்பட்டு சம்பிரதாய பணிகள் எல்லாம் நடந்தேறின. அருகில் இருக்கும் கோயிலில் நடக்க உள்ள ஆடி வெள்ளி சிறப்பு அபிஷேகத்தை காண ஆசிரியர்கள் அனைவரும் புறப்பட தயாரானார்கள். குழந்தைகள் எல்லாம் தேவையில்லாமல் வெளியே வருவார்கள் என்றெண்ணி வகுப்பறைக்குள்ளேயே வைத்து போட்டுவிட்டு போனார்கள் அந்த கள்ளெஞ்சக்காரர்கள். இன்றும் பல வீடுகளில் இதே நடைமுறை கையாளப்படுகிறது என்பது வேதனையிலும் வேதனை. அந்த பூட்டப்பட்ட ஆசிரியர் இல்லா வகுப்பறைக்குள் அடுத்து நடக்க போகும் விபரீதம் அறியாமல் ஓடி ஆடி விளையாடி கொண்டாடி கொண்டிருந்தன அந்த பிஞ்சு மழலைகள். நேரம் காலை 11 மணி. அருகில் இருக்கும் கீற்று கொட்டகையில் மதிய உணவு தயாரானது. அடுப்பை நன்றாக எரிய வைத்துவிட்டு அருகில் இருக்கும் அவரது வீட்டிற்கு போய்விட்டார் சமையலர். அடுப்பில் இருந்த தீ கொட்டகையின் மேற்கூரையில் பற்றியது. கொழுந்து விட்டு எரிந்த தீ மாடியில் இருந்த பூட்டிய வகுப்பறைக்குள்ளும் புகுந்தது. அந்த வகுப்பறைக்கும் கீற்றாலான கூரைதான். தீயை கண்ட மழலைகளின் மரண ஓலம் விண்ணை முட்டியது. அலறல் சத்தம் காற்றில் கலந்து கும்பகோணமே அதிர்ந்தது. அக்கம் பக்கத்தினர் வந்து தீயை அணைப்பதற்குள் தீயின் கோரனாக்கு நீண்டுதான் போனது. குழந்தைகள் அழுத கண்ணீர் தரையை தொடுவதற்குள் இன்னாதது இனியது அறியா இளம் குருத்துகளை புத்தகமும் கையுமாக புத்தறிவு பெறப்போனவர்களை பற்றி எறிந்த நெருப்பு பதம் பார்த்து விட்டதே. குறும்புகள் பல காட்டும் அரும்புகள் கரும் புகையை முச்சாக்கி கட்டியணைத்தே கல்விச்சாலையில் சுட்டிடும் நெருப்பில் சுருண்டுதான் போனதே. கள்ளம் கபடமில்லா வெள்ளை பிஞ்சுகள்
கண்மை காயும் முன்னே கருகிட்ட கண்மணிகள் கண்ணல் செல்வங்கள் கருகிடும் வேளையில் என்ன நினைத்து எருதியில் வந்ததோ நினைத்தால் குலை நடுங்குகிறது இப்போதும். யார் யாரோ நெருப்புக்குள் புகுந்து கறிக்கட்டைகளாகி போன குழந்தைகளின் கருகிய உடல்களை அலறியபடி தூக்கி வந்தார்கள். கும்பகோணம் முழுதும் மரண ஓலமே எதிரொலித்தது. 94 குழந்தைகள் தீயின் கோரப்பசிக்கு இரையாகி போனார்கள். 18 குழந்தைகள் மிக கடுமையான தீக்காயங்களோடு குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்தார்கள் என்ற செய்தி அறிந்து நாடே நடுங்கியது. இந்த கோரச் சம்பவம் நடந்து 20 ஆண்டுகள் கடந்த போதும் நம் மனதில் ஆறாத்தலும்பாய் ரணப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. தொழில்நுட்பத்தின் உச்சகட்ட வளர்ச்சியினை உலகம் நுகர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் கல்வி கற்க சென்ற சின்னஞ்சிறார்கள் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் தீயினால் எரிந்து போனார்கள். எனவே பள்ளிகளில் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களில் அரசும் அரசாங்க அதிகாரிகளும் கண்டிப்பான கண்காணிப்புடன் நிச்சயம் இருக்க வேண்டும். இப்பள்ளி ஆசிரியர்களைப் போல இல்லாமல் தன் இன்னுயிரை தியாகம் செய்து 11 பச்சிளம் பிள்ளைகளின் உயிரை காத்த நாகப்பட்டினத்து சுகந்தி டீச்சரை போல் அனைத்து ஆசிரியர்களும் கல்வி நிர்வாகமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கலங்கிய கண்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தளிர்மதியனோட இந்த பேச்சு அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்க கேட்க அந்த நினைவுகளை நமக்குள்ள அப்படியே தூண்டுகிறது போல இருந்தது. கடைசியாக அவர் எப்படி கலங்கிய கண்களோட முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ அதுபோல் எல்லோருடைய இதயத்தையும் ஒரு கணம் உழுக்குகிற மாதிரியான ஒரு பேச்சு. அந்த சம்பவத்தை பேசணும் அப்படிங்கிற அந்த முன்னெடுப்பு யார் உங்களுக்கு கொடுத்தது? அப்பா. உங்கள் அப்பா வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். தளிர்மதியன் கண்கள் வந்து பனிக்கிறது, கண்ணீர் வெளியே வர துடிக்குது. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற போதே கண்களில் கண்ணீர் வருதுன்னா அன்றைக்கு அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களுக்கு அந்த கும்பகோணம் எப்படி ஒரு நிலையில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கு எல்லோருக்கும் புரிய வைக்கிற ஒரு பணியை தளிர்மதியன் செய்திருக்கிறார். உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பொதுவாக ஒரு பேச்சு முடிஞ்சோன்னு நாங்கள் சொல்வோம், அவருக்கு நன்றி, அவருடைய பெற்றோருக்கு நன்றி, அவரை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது தளிர்மதியனுடைய பேச்சை கேட்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் எங்களுக்கு இல்லையா என்று பெற்றோர்கள் ஏங்கக்கூடிய ஏக்கத்தை இந்த பிள்ளையினுடைய பேச்சு நமக்கு தந்திருக்கிறது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாதும் கெடும். யாராக இருந்தாலும் இடித்துரைக்கணும். ஆசிரியரை வந்து இவ்வளவு கோபமாக சாடுறாரேன்னு பார்க்குறவங்களுக்கு நாகப்பட்டினத்தில் தான் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு பிள்ளைங்களை காத்திய சுகந்தி டீச்சரையும் ஒப்பிட்டு சொன்னார் பாருங்க. அது ரொம்ப பிரமாதம். தீயின் நாக்கு நீண்டது அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆடம்பத்தில் ஒரு சிறு தடுமாற்ற மாதிரி இருந்தது. அதை தூக்கி போட்டு பிரமாதமாக பேசிட்ட. வாழ்த்து. அண்ணனுக்கு நன்றி. அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். பேசி முடித்த பிறகு நீ சிந்திய அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, உனக்குள் இருக்கிற அந்த மனித நேயத்தை அது வெளிப்படுத்தி உன்னை இன்னும் பல மடங்கு அது உயர்த்தி இந்த அரங்கத்தில் வந்து விஸ்வரூபம் கொள்ள வைக்கிறது என்று தான் சொல்லணும். வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு, உன்னுடைய திறமைக்கு அப்பாற்பட்டு உனக்குள் இருக்கிற இந்த ஈரமான அந்த நேசம் அது இன்னும் இன்னும் உன்னை ஒளிரச் செய்யும். தளிர்மதியனாக இருந்தாலும் எப்போதுமே நீ எல்லோரு மத்தியிலும் ஒரு முழு நிலவாக விடிடுவாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வழக்கம் போல் அருமையான தயாரிப்பு, அர்ப்பணிப்பு, உழைப்பெல்லாம் தெரிந்தது. என்னுடைய ஒரு சின்ன ஆலோசனை என்னென்னா, உன்னை மதிப்பீடு செய்வதா இல்லை அந்த நினைவுகளில் மூழ்குவதா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கடினமான பணியை எங்களுக்கு கொடுத்துட்ட. இருந்தாலும் ஒரு நடுவராக அதற்கு நியாயம் சேர்க்கணும் என்கின்ற முறையில் சில கருத்துக்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வுகளால் என்னென்ன பாதிப்பு அந்தளவுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாது. இப்போ சுகந்தி டீச்சர் போன்ற மனிதர்கள், இவங்கள மாதிரியான மனிதர்களையும் அந்த சம்பவங்களையும் இன்னும் அதிக அளவில் நீ சொல்லியிருந்தால் இன்னும் அது உன்னுடைய உரை சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும், அதை நம்ம ரொம்ப விளக்கி சொல்ல தேவையில்லைங்கிறது என்னுடைய விஷயம். ஏன்னா அது சொல்ல சொல்ல எல்லாருக்கும் அது ஒரு வலியை தரக்கூடிய, கண்ணீரை வரவழைக்கக்கூடிய நிகழ்வாயிடும். அந்த நிகழ்வை சொல்லி காட்டிவிட்டு அதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன,
நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை பற்றி இன்னும் அதிகமாக நீ சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆன போதிலும் உன்னுடைய பேச்சு சிறப்பானதாக தான் இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. 2 நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க. நீங்கள் சிறப்பாக பேசியிருக்கீங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நல்லா பேசியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் உங்களுடைய குரல் நம்ம ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் ஒலிக்கும். அதை தமிழ் சமூகம் நிச்சயமாக கேட்கும். வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. மறத்தல் தகுமோன்னு இந்த பிள்ளைகள் பேசுகிறத நடுவர்கள் அவ்வளவு அழகாக மதிப்பீடு செய்கிறாங்க. அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த பிள்ளைகளினுடைய இந்த சுற்றுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் பயன்படும்னா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.